மச்சான், வா மச்சான் வா. மச்சான், இனிமேல் நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. டேய் சக்தி, ஏண்டா தீபா படிச்சுக்கிட்டு இருக்கிறா, படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்றங்கிறையே, அவருடைய வாழ்க்கை என்ன பாக்குறது? அதுக்காக அவ பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவ சொல்றத யாரும் கேட்க கூடாது, நான் சொல்றத கேட்கணுமே தவிர அவ சொல்றத நான் கேட்க தயாரா இல்ல. ஏண்டா சக்தி, இப்படி ஒரு அடியா பிடிவாதம் பிடிச்சா எப்படி? அதாவது ஒரு பொண்ணுக்கு காதலும் கல்யாணமும் ஒரு தடவை தான்பா. அந்த ஒரு தடவையும் அவளுக்கு சரியா அமலின்னா அவ வாழ்க்கை என்னாகும் நீயே நினைச்சு பாரு. சித்தப்பா, முத்துமணியை கட்டிக்கிட்டு அவ சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்றீங்களாப்பா? ஐயா, காசு பணம் இல்லாத ஏழையா போயிட்டுனா தவிர தீபாவை எந்த குறையும் இல்லாத நல்லபடியா வச்சு நான் பார்த்துக்கோங்க ஐயா. தீபாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன மாமா? காதல் கீதல்னு நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாம தானே தலை குனிஞ்சு நிக்கணும். பஞ்சவர்ணம் இவன் தான் பிடிவாதக்காரனா இருக்கான். ஆனா நீயாவது அவளோட சின்ன வயசுல இருந்து பழகிக்கிட்டு இருக்க. ஏமா நீ கூடவா அவளை புரிஞ்சிக்க முடியல? மாமா, காதல் நல்லவங்களை கெட்டவங்களாக்கும், கெட்டவங்கள நல்லதாக்கும். முன்ன பின்ன தெரியாத எவனுக்கோ பொண்ணை கொடுத்து நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிறதுக்கு ஏன் அண்ணனுக்கு கொடுத்து வச்சா நிம்மதியா இருக்கலாம் மாமா. ஏமா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சா அவளுடைய வாழ்க்கை என்னதான் ஆகிறது? அவ சித்தப்பா, அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எவன் கூட வேணாலும் நின்று பேசிக்கிட்டு இருப்பா. கூட பிறந்தனா அவ எதையும் கேட்க கூடாது, அப்படித்தானே? உன்ன மாதிரி நான் ஒன்னும் சொர்ண கட்டாலும் இல்ல. டேய் சக்தி, என்னடா பேசுது? சித்தப்பான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. கூட பிறந்தவ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா, அப்பனை கொண்டவனோட கொஞ்சி குழாவிட்டு நிக்கிறா. அப்பனை கொண்டவன் குடும்பத்தோட பையன்கிட்ட ஆசைப்பட்டாலே என் ரத்தம் கொதிக்குது. அவளையெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்க. அவளை கேட்க வேண்டான்னு ஏன்கிட்ட மட்டும் சொல்றீங்க? ஏண்டா சத்தி, உனக்கே நியாயமா இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நம்ம பிள்ளை எப்படி இருக்கா? இந்த குடிகாரனுக்கு போய் அவளை கட்டி கொடுக்கறியே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு கண்ணே. அவ ஏன் தங்கச்சி, அவளை குடிகாரன் கட்டி கொடுப்ப, கட்டி கொடுப்ப. டேய் சக்தி, என்னடா வார்த்தை பேசுற? யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? டேய், இயேசுநாதர் சிலுவையை சுமந்ததை விட இந்த குடும்பத்தை சுமந்தது உங்க சித்தப்பன்டா. இது வரைக்கும் அவருக்கு ஒரு வாழ்க்கை வாழலடா. அன்னிதான் கோயில், அண்ணன் குழந்தைங்க தான் தெய்வம்னு நமக்காக வாழ்ற தெய்வம்டா. அவனுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வந்தா அண்ணன் குழந்தைங்க அனாதைய நிப்பாங்கன்னு அவனோட ஆசை பசங்களை அடக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழாம நமக்காக வாழ்ந்த தெய்வம்டா. அவன் சித்தமே நமக்காக வாழ்ந்த
அப்படி நோகடிச்சுனா நீ நல்லாவே இருக்க முடியாது சக்தி. டேய் உன் சித்தப்பாவை பேசுறது தப்பு. டேய் மன்னிப்பு கேளுடா. உன் சித்தப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சின்ன வயசுல இருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் என் தங்கச்சியும் வயிற்றுல தானே பிறந்தோம். அப்புறம் ஏமா சித்தப்பா எனக்கு ஒரு மாதிரியும் என் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி நடத்துறாரு? கண்ணு சத்தி, ஆம்பளை பையன் உனக்கு பாசம் கம்மியா வச்சுட்டா அவன் பொட்ட பிள்ளை. ஏண்டா பொட்ட பிள்ளைக்கு கொஞ்சம் பாசம் அதிகம் வச்சது தப்புன்னு சொல்றியா? டேய், உன்னையும் தீபாவையும் நான் ஒரு நாள் பிரிச்சு பார்த்ததுல சத்தி. அப்படி பிரிச்சு வச்சு பார்க்காத நீங்க. ஏன் உங்க சொத்தை மட்டும் தீபா பேருக்கு எழுதி வச்சீங்க? ஆம்பளை பையனுக்கு சேர வேண்டிய சொத்தை பொம்பளை பிள்ளைக்கு எழுதி வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு சரியா படுதா மாமா? பஞ்சவர்ணம் என் அண்ணன் சொத்தெல்லாம் அவனுக்கு இருக்குது. பட்டா பிள்ளையா போயிட்டா தீபா, அவளுக்கு நாம ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனாலதான் என் சொத்தை எழுதி வச்சேன். போத நிறுத்தியா? நீ உன் சொத்து சுகத்தை கொடுத்து நான் வாழணும் அருகதை இல்ல. என் தங்கச்சிய எப்படி வாழ வைக்கணும் எனக்கு தெரியும். வர்ற முகூர்த்தத்துல முத்துமணிக்கும் தீபாவுக்கும் கல்யாணம். அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு. இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம மகன் தெரிஞ்சிச்சோம், அன்னைக்கு என் மனசுல இருந்து அவனை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு. அட நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்காதுன்னு என்ன நம்பன. எனக்கு கல்யாணமே வேண்டான. காதலிச்ச பாவத்துக்காக என்ன குழியில தள்ளிடாத. உனக்கு கேக்குறேன். என் அண்ணனை கட்டிக்கடி, நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். என் வாழ்க்கையை தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன்னை பெத்தவன் நானா இருக்கலாம், ஆனா உன்னை வளர்த்தது அவதாண்டி. அவளை போய் இப்படி மரியாதை இல்லாம பேசுற. அவகிட்ட மன்னிப்பு கேள்றி. ஏமா நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்? நான் எந்த தப்பு செய்யல, எல்லா தப்பும் அவதான் செஞ்சா. படிச்ச எனக்கு படிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் வைக்கணும்னு ஆசைப்படுறது அவங்க அண்ணனை எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறது அவன் தப்பு. நான் எந்த தப்பு செய்யல. நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. தப்புதாண்டி, தப்புதான். உன் மேல அளவு கடந்த பாசம் வச்ச பாரு, அது ஏன் தப்புதான். அடுத்தவனை கட்டிட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் பாரு, அதுவும் ஏன் தப்புதாண்டி. உன்னை கூட படிச்ச ஃப்ரெண்டா நினைக்காம உன் மேல உசுரையா வச்சிருந்தனே, அது ஏன் தப்புதாண்டி, ஏன் தப்புதா. நீ எவனையாவது காதலிக்கிறேன்னு சொல்லி கலக்கப்பட்டு வந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சேன் பாரு, அதுவும் ஏன் தப்புதாண்டி, ஏன் தப்புதா. போது நிறுத்து. என் வாழ்க்கையில தலையிட உனக்கு உரிமை இல்ல, உன் புருஷனுக்கு உரிமை இல்ல. என்னடி சொன்ன? எங்களுக்கு உரிமை இல்லையா? இந்த கை ஓங்குற வேலையெல்லாம் உன் பொண்டாட்டி வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேற. என்ன பொறுத்த வரைக்கும் உன் தங்கச்சி என்னைக்கே செத்துடா. சாபாஸ் சாபாஸ். அப்ப மக அம்மா 3 பேரும் சேர்ந்து நடத்துறீங்களே நாடகம், ரொம்ப சூப்பர். அவ இஷ்டப்படி எவன் கூட வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பா, எவன் கூட வேணாலும் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அத பத்தி ஒன்றும் கேட்க கூடாது. ஏன்னா என் தங்கச்சி தான் செத்துட்டாளே. ஏமா உன் மக இத்தனை பேசுறாளே,
ஏண்டி இப்படி பண்ணேன்னு அவளை ஒரு வார்த்தை கேட்க தோணுச்சாமா? டேய், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாடா. அவளை போய் நான் என்னப்பா கேக்குறது? வேண்டாப்பா, அவளை நீ கோவமா பேசுறத நினைச்சு அவ வாழ்க்கையை தண்டிச்சிடாதப்பா. அவ வாழ்க்கை நிம்மதி இல்லாம பண்ணிடாதப்பா சக்தி. அப்போ நான் இருக்கிறதா உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. இந்த வீட்டுல நான் இருக்கிறது உங்களுக்கு நிம்மதி இல்ல, அப்படிதானே? சரி சரி, நான் என் பொண்டாட்டி பிள்ளை கூட்டு நான் வெளியில போயிடுறேன். நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருங்க. டேய் சத்தி, டேய் சத்தி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன்னைய யாரடா வெளியே போக சொன்னா? டேய் டேய், நாங்க என்ன சொல்றோம்னா உன்னுடைய பிடிவாதத்தையும் கோபத்தையும் தாண்டா குறைச்சிக்க சொல்றோம். சொன்னா கேளுப்பா. சும்மா இருயா, சும்மா உன்ன மாதிரி இல்ல, மாலை கட்டு ரோசை கட்டுங்க வாழ சொல்றியா? எப்ப அற்ப காதலுக்காக இந்த அண்ணனையும் அண்ணியும் செத்து போயிட்டான்னு சொன்னாலும் அன்னைக்கே என் தங்கச்சி செத்துட்டா. எப்ப அவளுக்காக பணிஞ்சு பேசினீங்களோ அப்ப நீயும் செத்துட்ட. எப்ப இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னாங்களோ அம்மா, அவங்களும் செத்து போயிட்டாங்க. இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல. நான் வரேன். டேய் சத்தி, சொன்னா கேளுப்பா. டேய் வேண்டாண்டா. முத்தமிட்டும் ஆசையில்லை, சித்தத்திலும் பாசமில்லை, ரத்தம் என்ன ஆற்றுதடி விட்டுவிட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும், பெற்றக்குள்ள ஓடுதடி குட்டிக்கிட்டு போக்க வச்சான் வளர்த்த கடா முட்டை வந்த மச்சை போன ஜென்ம பாவமடி போன ஜென்ம பாவமடி. அண்ணே பாத்தீங்களா அண்ணே, அண்ணப்பா என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா அண்ணே? செத்து போயிட்டான்னு சொல்றேன், சித்தப்ப செத்து போயிட்டான்னு சொல்றான், நீ செத்து போயிட்டான்னு சொல்றான். அண்ணே அண்ணே, இத்தனை நாளா அண்ணன் பையன் பாத்துக்குமா, அண்ணன் பிள்ளை பாத்துக்குவான்னு நானும் கல்யாணமும் கட்டிக்காம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டு போயிட்டானே அண்ணே, பருத்தம் இல்லாம பண்ணிட்டு போயிட்டானே. தர்மா, அவன் 1000 சொல்லிட்டு போறான். என்ன பொறுத்த வரைக்கும் என் மூத்த மகன் நீதான்ப்பா. எனக்கு முன்னாடி நீ செத்தா நான் உன்னை தூக்கி போடுறேன், உனக்கு முன்னாடி நான் செத்தா என்ன நீ தூக்கி போடுறியா? என்ன சூழ்நிலை வந்தாலும் எங்களை விட்டு போயிடாதையா. அப்பா, இதெல்லாம் என்னோடப்பா. நான் செஞ்ச தப்பா அதெல்லாம் 2 குடும்பம் இப்ப பிரிஞ்சு போச்சு, ஒன்னாவது குடும்பம். இனிமே சாமி சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன்ப்பா. என்ன நம்புங்க. ராஜா, ராஜா, யாருமா நீ? எதுக்கு ராஜாவை கேக்குறான்? நான் ராஜாவை பார்க்கணும். ராஜா இல்லைங்களா? எதா இருந்தாலும் சொல்லு, எங்கிட்ட எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. ஒரு கொலகார பாவியோட மகனை காதலிச்சு தொலைச்சிட்டு இனிமே அவன் என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு
அவன் கொடுத்த செயினை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொப்பனை கொன்னவன் நான் தான் சொன்னவங்க உங்க அம்மா உங்க சித்தப்பனை வச்சிருக்கான்னு சொன்னாங்களா? என்ன சொல்றீங்க? அந்த அவமானம் தாங்க முடியாத கொப்பன் செத்துட்டாப்ல. அதுக்கு நான் எப்படி காரணம் ஆக முடியும்? என்ன சொல்றீங்க நீங்க? நான் உண்மையை சொன்னாலும் நீ நம்புவ, நான் பொய்ய சொன்னாலும் நீ நம்புவ. என் மகன் ராஜா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உன் சித்தப்பனை என் தங்கச்சி ராசாத்தி காதலிச்சா. நாங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னோம். அப்பதான் பத்திரிக்கை அடிக்கலான்னு, நாலு குறிக்கலான்னு ஒரு குறிக்கலான்னு இருந்தோம். அப்ப என் தங்கச்சி வீட்டுக்கு போன உங்க அம்மாவும் ஒப்பனும் ஒன்னா படுத்திருந்ததை பார்த்து அந்த படுவாவி அரளி வரைய அரைச்சு குடிச்சிட்டாமா. உங்க சித்தப்பனை கேள்வி கேட்டு போக எங்கம்மா உங்க ஒப்பனை நான் தான் கொண்டானு. உங்க ஒப்பனும் உங்க சித்தப்பனும் உங்க அம்மாவும் என் மேல வீண்பலி சுமத்திட்டாங்கம்மா. உங்க அம்மாவுக்கும் உங்க ஒப்பனுக்கு சித்தப்பனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது. உங்க சித்தப்பனை விட்டுட்டு உங்க அம்மாவை விட்டுட்டு உங்க சித்தப்பனும் ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. என் சித்தப்பாவையும் என் அம்மாவையும் தப்பா பேசுறியே, உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக நான் தயங்க மாட்டேன். அநியாயமா எங்க அம்மா மேல சித்தப்பா மேல போறியே, நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் நல்லா நாசமா போயிருக்கே. வீடு வந்து நல்லா இருப்பியா நாசமா போயின்னு சாவுட்டு போயிருக்காரு. வீடு வேறு வேண்டால விட்டுட்டு என்ன சும்மா நிக்கிற பெரியப்பா? வேறு காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் ஆகும்னா கழுத காலை கூட பிடிக்கலாம், காரியம் முடிஞ்ச உடனே கழுத்தை பிடிக்கணும். இப்ப வெள்ளையா இருந்த அவ மனசுல அவங்க அம்மாவை பத்தியும் அவங்க சித்தப்பனை பத்தியும் சந்தேகங்கிற நஞ்ச கலந்து இருக்கிறேன். அவன் நெஞ்சில கலந்த நஞ்சு அவ குடும்பத்தை சும்மா விடாது. நீ பொறுத்திருந்து பாரு என்ன ஆகுதுன்னு பார். ஜக்கே ஜக்கே சக்கு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, உன் நினப்பாவே இருக்குது. இங்க பாரு, சேலத்து குட்டிக்கு சேலத்து மல்கோவா பானம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சூப்பி சாப்பிடு. ஓஹோ, இந்த பீத்த மாம்பழத்தை கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? மூஞ்சியும் முகர கட்டையும். யோ, இந்த நேரத்துக்கு வந்திருக்கே, 4 பேர் ஒண்ணு என்னை தப்பா பேச மாட்டாங்க. சக்கு எனக்கு விடிய தூக்கமே வரல, அதனால உன்னை பார்க்கலான்ட்டு வந்தேன். வர்றது யாராச்சும் பார்த்துக்குவான்னு நினச்சிட்டு டிரான்ஸ்பாரத்தில் போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இந்த பாரு ஜக்கு, நீ வந்து படு. என்ன நாய்க்கு குலைச்சி ஊராருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊரே சேர்ந்து வந்து நம்மளை முத்திடுவாங்க. நான் போய் கட்டலில் இருக்கிறேன், நீ வந்துரு. ஐயோ, யாரோ கதவு தட்டுறீங்க, நீ கட்டில் கல்ல ஒளியா? கட்டில் வெளியே ஒளிஞ்சு. ஆமா, சொங்கி இது கொன்னும் குறைச்சல. பல பேர் வீட்டுல இப்படிதான் ஒளிஞ்சிருப்ப போல இருக்கு. கரெக்டா ஒளியிற. எங்க போயிட்டு அந்த சுடுகாடு தலையன் எதுக்கு பருவலோட தொலைவர? ஊரு பூரா போய் சொல்லிட்டு வந்துட்டேன், அவனை எங்கேயுமே காணோம். ஏன், என்னாச்சு? உன் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சு
இங்க வந்திருக்கேன். அவனுக்கு எங்க பாத்தியா? பாக்கலையே, என்னையாச்சு? என்ன ஆச்சா? நானு வயித்தால போகுதுன்னு சொன்னது ஒண்ணுதான். வெள்ளிக்கால வாங்கி பூசு சரியா போயிரும்னு சொன்னான். நானும் வாங்கி பூசுனேன். அவட கடவுளை கக்கூசே போக முடியல. வயிறு வேற வீங்கிச்சு. டாக்டர் போயிடான் டிபி வச்சுதான் கக்கூசை எடுக்கிறாரு. அப்பப்ப போய் எடுத்துக்கிட்டு வர்றேன். இன்னைக்கு அவனை வெட்டா போட போறதில்ல. எங்க இருக்கிறான்? சக்கு சக்கு என்ன சக்கு நக்கு. ஏய், மாட்டிக்கிட்டேன். இந்த வீராசாமி என்னடா கையில அருவால புல்லு வெட்ட போறியா? ஏய், இந்த கொழுவா புள்ளி விட்டும் போ போ. யோ, மறுபடியும் கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்கல? ஐயோ, யோ, வீரியா, யோ, யோ. யோ, என்ன இதனால ஐயோ, இதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டான்? இவனை வெட்டலாம்னு வந்தா இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். செத்துக்கிட்டு போயிட போறியா? பாரு உயிரோட இருக்கனா இல்லையான்னு. என்னமோ சத்திரம் கட்டுற சத்திரச்சா போய் தர. நீ ஏன் டைப் அடிக்கிற? இரு, நான் போய் பாத்து. எனக்கு பதட்டத்துக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, இன்னொரு போன எந்திக்குது. வருமானு முடிச்சு என்னதான் பண்றான்? என்னால முடியல. அப்படியே ஒரே போடு போடு. அந்த ஆள் தேவையில்ல, அடுத்து சிங்க வரணும் வெட்டு. பெவிக்கால வாங்கி பூசு சரியா போயின்னு சொல்லுவேடா. ஏய் நீ மட்டும் ஓகிதமா குழம்பி கடிச்சு வீங்கி போச்சுன்னு சொன்னதுக்கு என்ன பண்ண? கள்ளிப்பாலும் கமஞ்சோறும் கட்டுன்னு சொன்னில்ல? ஆமா. எனக்கு எத்தனை நாளாச்சு வீக்கம் வாங்கறதுக்கு. சீ, நீ மட்டும் பண்றது நியாயம்? நான் செஞ்சது தப்பா? ஆக மொத்தத்துல 2 பேர் பண்ண தப்புதான். பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம். எதுக்கு அந்த அருவாளை கொடு. உன்ன எடுத்துட்டு வந்துடுறானுங்க. ஆசையா உன்னை கேப்பேன், கேளு. தப்பா எடுத்துக்க மாட்டிய? கேளு, இன்னைக்கு ஒரே சிவு தான். ஜக்கு, நான் உன்னை முத பார்த்தப்பே என்ன நினைச்ச? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சேன். நிஜமாவா? பண்ணிட்டா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத ஜக்கு. இதுதான் இந்த பம்பும் பம்பனியாடா. ஏடா டேய், நான் இருக்கும்போது நீ மரியாதையா ஓடுது, இல்ல கடிச்சே கொண்டு போடுவேன். யோ, இப்ப அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? இது நான் பாக்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கேன்னு கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல அவனை வெட்டக்கூடாது. உன்னை வெட்டினாலும் ஒண்ணுதான், வெட்டாட்டாலும் ஒண்ணு. அதனால சொல்லாம காரக்காலோட நீ அழகே கிடையாது. யோ, நீ போயா போ. அவனா வேட்டி தூக்கி பிடிச்சிட்டு வந்துடுறான். என்னையா பார்த்து கஷ்டமா நடந்துட்டு வா. அட ஒரு டூயட்டால ஆட உடையா. ஜக்கு, ஐ லவ் யூ வித்தவுட். ஏசிலுக்கு சட்டை சிங்காரி, சவத்த புள்ள உயாரி, இழுப்ப மர பூவ போல இனிக்கிறியே கைகாரி. ஏ மயக்கிறியே மைப்பூசி, மடக்கிறியே கைவிசி, மலுக்கிறியே கிட்ட வந்தா மாமன் கிட்ட போய் பேசி. ஊடலுக்கு பேரு காதலா, இல்லை காதலுக்கு பேரு ஊடலா. ஊடலுக்கு பேரு காதலா, இல்லை காதலுக்கு பேரு ஊடலா. பாவாட தாவணி, பட்டு துணி யாரணி, பூமால போடு நீ பிறந்துடுச்சி ஆவணி. ஊரணி
நீ ஆடி வரும் தேரு நீ பார்த்து புட்டா தூக்கமில்ல பண்ணிக்கலாம் கூட்டணி நீடிக்கவா ஒன்ன தொட்டுதான் இல்ல கட்டிக்கவா காவி கட்டுத்தான் ஒட்டிக்கவா ஒன்ன தொட்டுதான் இல்ல கட்டிக்கவா காவி கட்டுத்தான் பச்சை மாங்கா புளிக்கல பாவக்காயும் கசக்கல பச்சை கிளி நீ கொடுத்தா பட்ட மிளகா உரைக்கல உச்சி வெயில் கொதிக்கல ஒன்ன கண்டா பசிக்கல மாம பொண்ணே நீ கொடுத்த மப்பு ஏறும் ஊருல கம்புலதான் தாலி கட்டவா இல்ல கொம்புலதான் தொங்கி காட்டவா கம்புலதான் தாலி கட்டவா இல்ல கொம்புலதான் தொங்கி காட்டவா நித்திரையும் குடிக்கல வெத்திலையும் சவக்கல சத்தியமா சொல்லுறேன் கையுங்காலும் ஓடல கிழக்க போற நினப்புல வடக்க போய் வெறுப்புல குறுக்கு போல அழகிறண்டி கிருகிருப்பு அடங்கல முத்தி போனா பிச்சுக்கு வெண்டி என்ன பத்திரமா தச்சுக்கையண்டி முத்தி போனா பிச்சுக்கு வேண்டி என்ன பத்திரமா தச்சுக்கையண்டி காட்டுப்புறாமே இது கருங்குயிலும் கூவுது கூட்டத்தோட சோடி போட்டு குறுகுறுன்னு வாடுது தோட்டமெல்லாம் காயுது திறந்து விட்டா வாயுது போட்டதெல்லாம் பழுதில்லாம பொன்னா மண்ணு விளையுது ஏத்துக்கிட்டா கட்டி மேளம் என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தா ஏத்துக்கிட்டா கட்டி மேளந்தா என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தா என்ன பார்க்க துடிக்கிற எதுக்கு சும்மா நடிக்கிற ஏகப்பட்ட ஆசையோட எதுக்க வந்தா அடிக்கிற அண்ணனட பிடிக்கிற நாளை கண்டா நொடிக்கிற தென்னம்பால விரிஞ்சது போல் சிரிப்புல தான் மடிக்கிற காணா விட்டா மூச்சு வாங்குற என்ன கண்டு பூட்டா சீச்சி போங்குற காணா விட்டா மூச்சு வாங்குற என்ன கண்டு பூட்டா சீச்சி போங்குற என்ன விடு பஞ்சு வரணும். நானு இந்த பூமியில இருந்து என்ன சாதிக்க போறோமா? அசிங்கம் கிடைச்ச வாழ்க்கையும் கிடைக்கல, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எத்தனை நாளைக்கு தான் நானும் வாழ்றது? என்ன கேவலமா பேசுற இந்த ஊர் முன்னாடி நானும் வாழ்ந்து காட்டணும். அண்ணே, உன்னை கேவலமா பேசின இந்த ஊர் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னே. தீபாவுக்கு புருஷனா அந்த வீட்ல நீ அரசனா வாழணும்னே. சொத்து சுகம் இல்லாத ஏழைன்னு உன்னை கேவலமா பேசின என் புருஷனுக்கும் படிச்சு படிச்சு பாசத்தை காட்டின என்னையவே எதிர்த்து பேசின அந்த தீபாவுக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். அவன் கூட அவன் சித்தப்ப இருக்கிறதுனால அவன் இந்த ஆட்டம் ஆடுறா. அந்த கிழவனை வீட்டை விட்டு தோத்திட்டா அம்மாவும் மகளும் பொட்டி பாம்பா அடங்கித்தானே ஆகணும். உனக்கு அவ பொண்டாட்டி ஆகிற வரைக்கும்
இந்த பஞ்சவர்ணம் ஓய மாட்டானே. இந்த பஞ்சவர்ணத்தை ஏண்டா பகச்சுக்கிட்டோம்? பாசமா இருந்தவளை ஏண்டா எதிர்த்து பேசணும்னு அவ ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைச்சு வேதனைப்படணும். வேதனைப்பட வப்பேன். அம்மா, இதுல பாதிக்கப்படுறது நான் மட்டும் இல்லம்மா, நீயும் உன் புருஷனும் தான். ஆனா உன் புருஷன் அத்தகாரி பேர்ல சொத்தை எழுதி வச்சுட்டு மீதி இருக்கிற சொத்தை அவன் மகளாருக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. நீயும் உன் புருஷனும் எனக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க. ஆனா ஆனா அந்த சொத்து சேர்த்து வைக்கிறதுல நீங்க அம்மோனு தான் சாமி நிக்கணும். நம்ம குடும்பத்தை கேவலமா பேசின அண்ணனையும் தங்கச்சியையும் அசிங்கப்பட வைக்கல. என் பேரு பஞ்சவர்ணமே இல்ல. பாசமா இருந்தவளை கேவலப்படுத்தின அந்த தீபா உனக்குத்தானே. என் புருஷனை வச்சே காரியத்தை முடிக்கிறேன். பஞ்சவர்ணம் இனி வந்த பாசத்துக்கு இடமே கிடையாது. உன்னையும் அண்ணியையும் கொழுந்தனாரையும் பிரிக்கணும். அண்ணி சொத்து உனக்கு, அந்த கொழுந்த சொத்து எனக்கு. அண்ணே, இந்த பஞ்சவர்ணம் எதையும் ஆசைப்பட மாட்டா. அப்படி ஆசைப்பட்டானா அடையாம விட மாட்டா. அண்ணி அண்ணி, ஐயோ, என்னப்பா கையில கட்டு? அண்ணி, வயல்ல புல்லு வெட்டும் போது கத்தி லேசா பட்டுச்சு அண்ணி. ஏப்பா, எந்த வேலையா இருந்தாலும் பார்த்து பொறுமையா செய்யணும். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இப்படி பொறுப்பு இல்லாம கையில காயம் பட்டு நிக்கிறியே. காயம் ரொம்ப இருக்கா? எங்க அண்ணி அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, கொஞ்சம் லேசான காயம்தான். ஆமா அண்ணி, தீபா காலேஜில் வந்துட்டாளா? இன்னும் வரலையே. ஏன்பா? அண்ணி, பசிக்குது, தீபாவா இருந்தா போட்டு தருவான்னு கேட்டேன். இரு, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன். இந்தாப்பா, சாப்பிடு. ஐயோ, இரு, ஏன் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? கொண்டா, நான் ஊட்டி விடுறேன். அண்ணி வேண்டாம் அண்ணி. தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, கூட நான் ஊட்டி விடுறேன். குடுப்பா. ஐயோ, இந்த தண்ணியை குடி. பார்த்து மெதுவா சாப்பிடக்கூடாதா? ஏண்டி இவ்வளவு லேட்டா வர? காலேஜ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பிடுறியா? எனக்கு பசிக்கல, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. தீபா, ஏமா ஒரு மாதிரியா இருக்கிற? தலை வலிக்குது. மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏய், என்னடி திடீர்னு கோவிலுக்கு கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறது கூட காரணம் வேணுமா? பயப்படாதீங்க, எவனையும் இழுத்துட்டு ஓடிட மாட்டேன், சரியா? அண்ணே, கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன். தீபா தான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். கண்ணே, போயிட்டு சீக்கிரம் வந்துருமா.
சோதிக்கிற. பொண்ணா பிறந்த பாவத்துக்கு என்ன ரொம்ப தான் சோதிக்கிற. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. தீபா, உன் அப்பனும் ஏன் அப்பாவும் செஞ்ச தப்புக்கு என்ன ஏன் தீபா வெறுக்கிற? நான் என்ன தப்பு பண்ணனேன்? ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். காதல் கத்திரிக்காய் எதுவுமே வேண்டாம். நான் படிக்கணும். தீபா, இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது தீபா. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தீபா, நீ வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேண்டானா தூக்கி எறியறதுக்கும் காதல் என்ன கத்திரிக்காயா தீபா? மனசு அன்புனா என்ன, காதல்னா என்ன எதுவுமே தெரியாத எனக்கு சொல்லாமே சொல்லி கொடுத்தது நீயே. நீயே இப்ப என்னைய வெறுத்துட்டா நான் எங்க தீபா போவேன்? எங்க போவேன்? நான் உங்க பார்க்க மாட்டேன், உங்க கூட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதையும் மீறி நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசணும்டா. ஒண்ணு எங்க அண்ணன் என்ன கொல்லுவா, இல்லைன்னா உங்களை கொல்லுவா. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. உன்னை பிரிஞ்சு அணுவணுவா சாவறதுக்கு ஒன்னங்கையாலேயே சாவறது எவ்வளவோ மேல தீபா. ஐயோ கடவுளே, ஏற்கனவே நான் குழப்பத்துல இருக்க, மறுபடியும் ஏன் என்ன குழப்புறீங்க? உன் கூட வாழ்றதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் தீபா. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. ப்ளீஸ் போயிடுங்க தீபா. தீபா, எனக்காக ஒரு நாள் நீ வருத்தப்படுவ. ஏண்டா இவனை வெறுத்தான் அப்படின்னு ஒரு நாளைக்கு கண்ணீர் விடதான் போற தீபா. கண்ணீர் விடதான் போற. தீபா, தீபா, கண்ணு தீபா. தீபா இன்னும் கோயிலுக்கு போயிட்டு வரல தம்பி. அண்ணி, தலைக்கு தண்ணி ஊற்றணும்னா குளிக்கும் போது சோப்பு தண்ணி கண்ணில் பட்டுருச்சு, கண்ணு வேற எரியுது. தீபா இருந்தா கொஞ்சம் கண்ணை ஊதி விட சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னும் வரலையா அண்ணி? ஒரு நிமிஷம் இருப்பா, நானே ஊதி விடுறேன். கண்ணை காமி. அண்ணி வேண்டாம், அண்ணி வேண்டாம். நீயும் எனக்கு குழந்தை மாதிரி தான்ப்பா. கண்ணை திறப்பா, நான் ஊதி விடுறேன். வா. என்னமா இது அசிங்கம்? ஏய், உன் சித்தப்பன் குளிக்கும் போது தண்ணி ஊத்தும் போது கண்ணில சோப்பு பட்டுருச்சான், அதான் கண்ணை ஊதி விட்டேன். இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஏதோ தப்பு பண்றீங்க. உண்மையை சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. உன் சித்தப்பனும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தாம்மா. இல்ல, இன்னும் அந்த குழந்தைய கட்டில போட்டு கொஞ்சாத குறை ஒண்ணுதான். தீபா, என்ன பேசுற நீ? இத்தனை வருஷமா நான் கட்டி கேப்ப உருவ கொஞ்சம் ஒரே நிமிஷத்துல அசிங்கப்படுத்திட்டியாமா? கண்ணு, நானு பிறக்கும் போதே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா அண்ணி தான் நான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டியாமா? போது நிறுத்துங்க. நீங்க அம்மாவை அண்ணியா பாக்குறதும், அம்மா அவங்கள தம்பியா பாக்குறதும், அப்பப்பப்பப்பா. அன்னைக்கு என்னடானா சோறு ஊட்டி விடுறாங்க, இன்னைக்கு என்னடானா கண்ணை ஊதி விடுறாங்க, அப்ப என்னடா தலையை தோட்டி விடுறாங்க. என்னதான் நடக்குதுங்க? மா, ஓப்பனாவே கேக்குறேன், நீ சித்தப்பா வச்சிருக்க தானே? சொல்ல. ஒரு தாய் குழந்தைக்கு தண்ணி ஊத்தி விடுவா, தலை தோட்டி விடுவா, சோறு ஊட்டி
தாலாட்டியும் விடுவா. இத்தனையும் என் மகனா நினைச்சுதான் உன் சித்தப்பனுக்கு நான் செஞ்சேன். தப்பான எந்த எண்ணமும் என் மனசுல இல்லடி. உன் அப்பா செத்தப்போ என் ஆசைபாசம் எல்லாமே அப்பவே செத்து போச்சுடி. அப்படி அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா எப்பயும் எவனையும் இழுத்துட்டு ஓடி போயிருப்பேன்டி. இப்படி பெத்த புள்ள முன்னாடி நான் கூடி குருவி நிக்க மாட்டேன்டி. காட்டுலயும் மேட்லயும் கல்லிலையும் முள்ளிலையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தின வேண்டிய உங்க சித்தப்ப 5 வயசுல நீ அம்மா போட்டு படுத்திருந்தப்போ அழகு குத்தி மண் சோறு தின்னு உன்னை காப்பாத்தின வேண்டிய உன் சித்தப்ப. ஓ சித்தப்ப நினைச்சிருந்தா 1000 கல்யாணம் பண்ணிருப்பாண்டி. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணன் குழந்தைங்களோட வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு உங்களுக்காக வாழ்க்கை தொலைச்சிட்டு நிக்கிறாண்டி ஓ சித்தப்ப. என்னடி கேள்வி கேட்ட? உங்களை பெத்த அப்ப இருந்திருந்தா கூட இப்படி பார்த்திருக்க மாட்டாரடி. நம்மள வாழ வச்ச தெய்வத்து மேல பழிய போடுறியடி. சித்தப்பாவை ஒரு வார்த்தையுமே பேசுன உனி பேசுன நாக்கு அழுகி போயிடுண்டி. போது நிறுத்து. என்ன எத்தனை நாளைக்கு சித்தப்பா தெய்வ தெய்வம்னு சொல்லி எங்களை ஏமாத்துவேன்? எனக்கு எல்லாம் தெரியுமா? உங்க 2 பேத்துக்குள்ள தொடர்பானால்தான் எங்க அப்பா செத்தாருன்னு எல்லாமே தெரியும். தீபா, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? அண்ணன் பொருள்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்ன பெத்த தாய நான் கேள்வி கேட்கிறேன். அதை கேட்க நீங்க யாரு? உனக்கு கூத்தியா வேணா எவ கூட போ. அதுக்கு என் அம்மா தான் கிடைச்சாலா? என்னடி சொன்ன? என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. ஓ சித்தப்பன தப்பா பேசுற உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன்டி. கொல்லுங்க. என்ன கொன்னுட்டா நீங்க 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம்ல? அதுக்கு தானே என்ன சொல்றீங்க? கொல்லுங்க. உன் கையில கொண்டு போட்டுருமா? அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல? இதுக்கு மேலயும் நான் இந்த வீட்ல இருந்தேன்னா எனக்கு தான் கெட்ட பேரு. கண்ணே தீபா, நீ நினைக்கிற மாதிரி சத்தியமா எதுவுமே நடக்கலையுமா? நானு ஒரு நாள் கூட தப்பான எண்ணத்தோட அண்ணியை பார்த்ததில்ல தீபா. அதாவது சக்தி இல்லைனா கூட நான் 2 நாள் விட்டுட்டு இருந்திருக்கேன். ஆனா நீ பிறந்ததுல இருந்து உன்னை விட்டு இருந்ததே இல்லையாம்மா தீபா. எங்களை விட்டு நீயும் போயிட்டா நானும் அம்மாவும் அனாதி ஆயிரும். வேண்டாம் தீபா. நான் இல்லைன்னா என்ன? நீயும் உங்க அண்ணியும் சந்தோஷமா இருங்க. நான் இருக்கிறனால தானே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. இனிமே எக்காரணத்தை கூட நான் இங்க வரமாட்டேன். நான் போறேன். நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அண்ணி பாத்தீங்களா? அண்ணி என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா தம்பி? புருஷனை இழந்து பூவை இழந்து பொட்டை இழந்து காடு மேடுன்னு பார்க்காம
அண்ணே, நானும் மற்றவங்களை போல கல்யாணம் பண்ணி எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருந்தா என் பிள்ளைங்க என்னை இப்படி கேட்டிருக்குமா? அண்ணி, என்னை இப்படி கேட்டிருக்குமா? அண்ணன் பிள்ளைங்கள தானே என்ன அண்ணியை நான் பார்த்துட்டாங்க. அண்ணி, நான் வளர்த்தின பிள்ளைங்க என்னை பார்த்து பொம்பளை பொறுக்கி சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. அண்ணி, சொல்லாங்க வராங்க. தர்மா, அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு வாழ்றவங்க மத்தியில அண்ணியா அம்மாவா பார்த்த உத்தமையா நீ? உனக்கு அண்ணியா இதை நான் சொல்லலையா, அம்மாவா சொல்றியா? இந்த கேடு கட்ட உலகத்துல எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்றாங்க. நாம என்னையா தப்பு பண்ணோம்? அண்ணியும் குழந்தனுமா வாழ்ந்தது தப்பாயா? அண்ணியும் குழந்தனுமா இருந்தா தப்பு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க மத்தியில நாம தாயோ புள்ளையா வாழ்ந்து காட்டுவையா? அண்ணே, இந்த ஊர் உலகம் 1000 பேசி இருந்தாலே நான் அதை சகிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அண்ணே, சகிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். நான் உயிருக்கு உயிரா வளர்த்தேன். நம்ம பிள்ளைகளே என்ன இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே. அண்ணே, அண்ணே, நம்ம பிள்ளைகளுக்காக நாம வாழ்ந்தோம். கடைசி காலத்துல நம்மள அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. அண்ணே, கடைசி காலத்துல அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. பூத்திருச்சு கண்ணு பூத்திருச்சு, அழுதழுது கண்ணு பூத்திருச்சு. சந்தேகம் எப்படி உண்டாச்சு? என்னாச்சு? மனசு ரெண்டாச்சு. ஓஹோ, பூத்திருச்சு கண்ணு பூத்திருச்சு, அழுதழுது கண்ணு பூத்திருச்சு. பாசக்கிளிக்கு பாலூட்டி வளர்த்தேன், கிளியா பாம்பா நான் இன்று மலச்சேன். திரிய கொளுத்த தீக்குச்சி கிழிச்சேன், கைய சுட்டதே கண்ணீரில் தவிச்சேன். உள்ளே மறைச்சேன் துக்கத்தோடு, வெளியே சொன்ன வெக்க கேடு, சொன்னாலும் கேளாது ஊரு. பூத்திருச்சு கண்ணு பூத்திருச்சு, அழுதழுது கண்ணு பூத்திருச்சு.
ஏலங்குயிலே என் வீட்டு மலரே நீயும் வெறுத்தா நிழல் கூட சுடுமே தின்ன பகச்சா தெருவுண்டு படுக்க தெருவே பகச்சா யாருண்டு அணைக்க தாகம் என்றேன் கண்ணீர் தந்தாய் தண்ணீர் கேட்டேன் ரத்தம் தந்தாய் கண்ணீரில் சந்தோஷம் கண்டாய் பூத்திருச்சு கண்ணு பூத்திருச்சு அழுதழுது கண்ணு பூத்திருச்சு சந்தேகம் எப்படி உண்டாச்சு என்னாச்சு மனசு ரெண்டாச்சு ஓஹோ யோ சுடுகாடு அரமண்டல் ஜக்கு? என்ன சுத்தி சுத்தி பாத்துருக்காங்க என்ன தெரியுது ஜுக்கு உருண்டு பார்த்தா கூட ஒண்ணும் தெரியாது சொல்லு எனக்கு நைட்டு பூரா தூக்கமே இல்லை ஏன் ஊன் நினப்பாதான் இருக்குது இது வேற நீ வேற திறந்து வீட்டில் திறந்து வச்சு படுத்துருக்கிறியா கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து எழுப்புது அதனால நீ என்ன பண்ணுறீன்னா நீ வீட்டுக்குள்ளேயே படுத்துரு நான் வெளியில் குடுவாலோட வெளியில் காவலில் நிற்கிறேன் எவனாச்சும் வந்தானா நச்சுன்னு மண்டையில் போட்டுறேன் அப்படிங்கிற யோ அப்படிதான் பண்ணிடாதியா இங்க பாரு அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிட்டினா எனக்கு நீ யாருக்கு அப்புறம் எனக்கு என் கழுத்துல யார் தாலி கட்டுவா சரி ஜக்கு அப்படின்னா சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ என்ன சொல்ற பண்ணிக்கலாம் தான் இருந்தாலும் அந்த ஆள் வேற வந்துருவானே அவன் நினைச்சது பாவமா இருக்கு ஜக்கு ஜக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்குது ஆனால் அந்த வித்தவுட் வீராசாமி நினைச்சாதான் கொஞ்சம் பக்கன் இருக்குது நீ எதுக்கும் படாத கவலை இங்க பாரு அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஐடியா இருக்கு கொண்டா உன் காதை ரொம்ப பக்கத்துல வராத அந்த ஐடியா பண்ணிக்கலையா யா மொட்டை பகல்ல இப்படி கட்டி பொடிச்சுக்கிட்டு நிக்கிறானே கட்டி ஐயோ நான் வேற ஆண்டவர் சைக்கிள் கடையில கடை வாங்கி வச்சிருக்கிறேனே இப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல இப்படி கட்டி பிடிச்சிட்டு தெரியறாங்களே இப்ப என்ன நடந்துச்சு அவனை கட்டி பிடிச்சா இப்ப என்ன வந்துச்சு சத்தம் கிட்ட போட்ட அப்படியே டவுசர் அவுத்து விட்டுரும் ஜாக்கிரதை ஜக்கு நீ ஏன் அவுக்குற நானே அவுத்து சீ வேணா ஏய் காட்டுறேன் ஏய் அவசரப்பட்டு டவுசர் அவுத்துறாதரா அந்த அண்டராய்ட் தூக்கி மூஞ்சில போடு உனக்கு ஒரு கும்பிடு உன் டவுசருக்குள்ள இருக்கிறது ஒரு கும்பிடு ஏன்னா நீ டவுசர் அவுத்தேனா இந்த சின்னஞ்சிரிச்சுக்கெல்லாம் நாடகம் பார்க்க வந்து பார்த்து பயந்துக்கு போகுதுடா அவன் அவுத்த கூட பரவாயில்ல அண்ணா நீ அவுத்தாத ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல ஜக்கு என்னையா சும்மா ஜக்கு பக்குன்ட்டு ஒரு நிமிஷம் டவுசர் போட்டுக்கிறேன் அது போடாட்டா என்னதான் ஜக்கு உனக்கு துணி துவைக்கிறதுல இருந்து செருப்பு துடைக்கிறதுல இருந்து உன் சாமானத்தை கழுவி வைக்கிற வரைக்கும் நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன் ஜக்கு என்னை வேண்டான்னு மட்டும் விட்டுறாத ஜக்கு நிஜமாவா சொல்றீங்க சத்தியமே இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறது கூட்டி போடுறா சாக்கலாடு சேர்ந்துருச்சு அன்றாயிரம் அதனால என்னதான் அங்க பாரு பண்ணிட்டு இருக்கான் பாரு ஜக்கு என்ன நீ அவனுக்காக பாவம் பட்ட என்ன சாதகமாக ஏதாச்சும் சொன்னேன்னா நான் 2 லிட்டர் பால்டால் மருந்து வாங்கி வச்சிருக்கேன் போய் குடிச்சு செத்து போயிடுவேன் அது குடிக்கலாம் நீ செத்து போயிடுவ நான் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் ஜக்கு 2 பேரும் முளை சாவுங்கடா யோ இங்க பாரு மாமா உன்னை சின்ன வயசுல காதலிக்கிற தெரியாதனமா அந்த தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்ன அவர் என் மேல ஆசைப்படுறாரு இதுல என்ன தப்பு இருக்கு அவரை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு
என்னம்மா சொல்ற நீ? அவரை பார்த்தா பாவமா இருக்கு. என்னம்மா அவனை பார்த்தா பாவமா இருக்குதா? ஆமா. இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு பாப்பான். நானே சொல்றேன். இங்க பாருங்க, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை யார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்க தான் என் புருஷன். அப்படியா? உன் மனசுக்கு பிடிச்ச பொருளா? அது என்னவா இருக்கும்? அதை நீங்களே கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வாங்க, நான் வரேன். ஏய் ஜக்கு, சொல்லுண்ணே. ஜக்குக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10,000த்துல பட்டு புடவை, ஒரு 10 பவுன்ல காலையும் குடியும் வாங்கிட்டு போனீங்கன்னா உன்னை லவ் பண்ணிடுவான். யாராவன் இவன்? ஒருத்தன் மண்டையை சொல்லி சொன்னா பூ 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 ஏதோ குறைஞ்ச விலையில ஏதாவது சொல்றா, வாங்கியாந்து கொடுப்போம். சரி அப்படியா? இங்க வா, குறைஞ்ச விலையில சொல்றேன், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? ஏய் வித்தவுட்டு, அவ கூட நான் எத்தனை வருஷமா பழகுறேன். அவளுக்கு பிடிச்ச பொருள் எனக்கு தெரியாதா? நான் பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அவன் மண்டையை உருட்டினா இல்லையா என்ன பாரு. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போதும் வாடாது இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா. உத்தரவு போட்டுவிடு, உத்தரவு போட்டுவிடு, யோசிக்க நேரமில்ல. ஒத்திகையா பார்த்து புட்டா மெத்தை கூச்சமில்ல. ஆத்திரம் என்ன அவசரம் என்ன, வலையில் இருக்கு விருந்து, வலையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா. சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா, தோகை உடம்பில் சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா, நெஞ்சு
துடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனசு என்ன எந்திரமா சாமந்தி பூவே சமஞ்ச பூவே ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் வாடாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தேகப்பா இங்க பாருங்க, எங்க அம்மா ஒரு விளக்கம் கேட்டவங்கன்னு தெரிஞ்சு என்னால இனிமே அந்த வீட்டுல இருக்க முடியாது. அதனாலதான் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். தீபா, பெத்தவங்க தான் முக்கியம், அவங்க சொல்றபடிதான் நான் நடக்கணும்னு நினைச்சேன். அதனால என் மனசுல இருக்கிற ஆசை பாசை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு, ஏன் உங்களை மனசா நான் விரும்பின உங்களையும் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். எப்ப இவங்க இப்படிதான் தெரிஞ்சிச்சோ அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே செத்தால அவங்க மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு. தீபா, நீ வீட்டை விட்டு வந்தது தப்பு தீபா. அவசரத்தில் எடுத்து எந்த முடிவும் சரியாகாது. பொறுமையா பொறுத்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் தீபா. ஆனா நீ அவங்க கிட்ட கோவச்சுக்கிட்டு வந்தது பெரிய தப்பு. நல்லா இருக்கிறவன் நாயா வீடு தேடி வந்த ஸ்ரீதேவிய விரட்டானா, மூதேவின்னு விரட்டானா அந்த விவரம் கட்டவன். வீடு தேடி வந்தவளை போன்னு சொல்றதுக்கு போன்னு சொல்லக்கூடாது. அவ இங்கதான் இருப்பா, என் மருமக என் வீட்டில் தான் இருப்பா. ராஜா, எல்லாரும் பொண்ணை தேடி போவாங்க. பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கு. அதிர்ஷ்ட காத்து உம்பக்க வீசுது. காட்டுள்ள போது தூத்திக்கணும். தீபாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. ஏய், உங்க சுயநலத்துக்காக நான் இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. காதலிச்ச எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தீபா, தயவு செய்து சொல்றேன், உங்க வீட்டுக்கு போயிரு. இல்ல, நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ப்ளீஸ் தீபா, சொன்னா கேளு. அவ இந்த வீட்டு மருமக இந்த வீட்டில் தான் இருப்பா. அப்பா, அவதான் ஏதோ சின்ன பொண்ணு புரியாம பேசுறானா, அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இப்படி பேசுனீங்களேப்பா. ஏ வேலு வேலு, நான் சொல்லண்டா ராஜா, அவளா தெரிஞ்சுதான் பேசுறா, நீ தான் புரியாம பேசுற. யாராவது வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்களா? பேசாம அவளை கட்டிக்கிறா. என் மருமக என் வீட்டில் தான் இருப்பா. ஏமா நீ உள்ள போமா. தீபா, தயவு செய்து நான் சொல்றத கேளு தீபா. நீ உங்க வீட்டுக்கு போ. நான் சொல்றத கேட்கற மாதிரி இருந்தா இந்த பேக் எடுத்துக்கிட்டு நேரா உங்க வீட்டுக்கு போ. இல்ல எங்க அப்பன் சொல்றதுதான் கேட்பேன்னு நினைச்சா நீ உள்ளேயே போ. போறியா? போ. உனக்கு சொன்னா புரியாது, போக போக நீயே புரிஞ்சுக்குவ. மாமா, எங்க ராஜாவை காணோம்? அவ எங்க போயிட போறான்? எங்க ஆட்சி போயிட்டு வருவான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா. சரிங்க மாமா, வாரம் வாரம் நான் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்களா? சரிம்மா, போயிட்டு வாமா.
டேய் மவனே, உங்கொப்பனை சாவடிச்சது கொத்தைய சாவடிச்சவன பதில் சொல்ற நேரம் வந்துருச்சுடா. அந்த ராஜா பையன் கல்யாணம் வேண்டாங்கிறான். பேசாம நீ அவளை கட்டிக்க. அவளை நீ கட்டிக்கிட்டா அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கு தாண்டா. எங்கடா கடைசி வரைக்கும் கண்ணிகளையாமே செத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா தேவதை மாதிரி தேடி வந்தவளை விட்டுட்டு தேன் எடுக்காம அவளை விடுவா பெரியப்பா. அவளை கல்யாணம் கட்டி அவ பேர்ல இருக்கிற சொத்து பூரா என் பேருக்கு மாத்தி அவ குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்தி வேடிக்கை பார்க்க வைக்கல. இனிமே அவ சித்தப்பனும் அம்மாளும் ரத்த கண்ணீர் வடிக்க போறாங்க பெரியப்பா. போதுமா? உங்க ஆசை நிறைவேறிச்சு. போதுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டு போயிட்டா. நாங்க சொன்ன மாதிரி என் அண்ணன் முத்துமணிக்கு அவளை கட்டி வச்சிருந்தா இப்படி அடுத்தவங்க முன்னாடி கூணி குறுகி நின்னு அசிங்கப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? கொஞ்சம் வரணும். நம்ம தீபா இப்படி பண்ணிட்டு போவான்னு நாங்களே நினைக்கலம்மா. போத நிறுத்தியா? இத்தனைக்கு காரணம் நீதான். நான் அவளுக்கு அன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏன் அப்பா கொண்டவனோட இன்னைக்கு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளையும் அவனையும் இன்னைக்கு கொன்னுட்டுதான் ஆள விடுவேன்னு நினைக்கிறியா? ரெண்டு பேர்த்தையும் கொன்னாதான் யாத்திரம் தீரும். இந்த ஊர் உலகம் என் மச்சான பார்த்து அதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? அன்னைக்கே கேட்டேன், உன் அண்ணன் மாவுல என்ன கட்டி கொடுத்திருந்தா அம்சமா வச்சு வாழ வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு ஊருக்காரங்க முன்னாடி என் மச்சனை அசிங்கப்பட்டு நிக்கிறாப்ல. அந்த நாய் எந்த மூலையில இருந்தாலும் அவனை விட மாட்டேன். அவனை தேடி இழுத்துட்டு வந்து உன் காலடியில போடுறேன். காலிக்கிட்ட தயாராயிரு. தம்பி வேண்டாம்பா. அவன்தான் புடிச்சலோட வாழ்றன்னு போயிட்டா. அவன் எவனோடைய எப்படியோ வாழ்ந்துட்டு போறா. விட்டுருப்பா, வேண்டாம். அவன் ஏன் தங்கச்சி. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், கருமாதியும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. போறேன்டா. சக்தி, ஏன்டா அப்படி பேசுற? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அந்த மரியாதையா வெளியே போ சொல்லு. இல்ல நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டி வரும். டேய், நீ வேண்டாம், நீ களத்தை பிடிச்சி தள்ள வேண்டாம்ப்பா. நானே போறேன். இது உன்னுடைய வீடு. நீ போன்னு சொன்னா நான் போயிடுறேன். வரம்பா. தர்மா, எங்கப்பா போற? அண்ணி, நான் எங்கேயாவது போறேன். நீ சின்ன வயசுல இருந்து மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி எடுத்துற என் பையனே வெளியே போடா நாயேன்னு சொல்லும் போது நான் வெளியே போய்தானே அண்ணி ஆகணும். டேய் தர்மா, எனக்காக வாழ்ந்தோம், உனக்கே இங்க இடம் இல்லைன்னா இந்த வீட்டுல
எனக்கு என்னடா இனிமே வேலை? பெத்த பையன் நான் முக்கியம் இல்ல, உனக்கு கொழுந்தனார் தான் முக்கியமோ? பெத்த மகனையும் மகளையும் கூட உங்க அம்மா பெருசா நினைக்கல பாத்தீங்களா? அவங்களுக்கு அவங்க குழந்தை தாங்க முக்கியம். நீ வாழ்ற வாழ்க்கை, உன் புருஷன் வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை, இது எல்லாமே அவன் போட்ட பிச்சடி. சிறுச பெருசாக்கி உங்களுக்கு சம்பாரிச்சு போட அவன் தேவைப்பட்டான். இப்போ தலைக்கு மேல வளர்ந்தவனையும் வளர்த்தவனை வேண்டான்னு வெட்டி விடுறீங்களேடி. என் குழந்தை இல்லாம என் பிள்ளைங்க வளரல, என் குழந்தை இல்லாம என் பிள்ளைங்க படிக்கல, என் குழந்தை இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. எனக்கு என் குழந்தைனாருதான் முக்கியம். இப்படி நான் சொல்றதுனால என் பெத்த பிள்ளைங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நான் தப்பானவள தெரியல. எவன் எதை பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன என்னை காப்பாத்துறவன் அவன் தாண்டி. நான் தாலி எடுத்தானே நிக்கிறப்போ எனக்கு ஆதரவு கொடுத்தவன், வாடின்னு கைய பிடிச்சு இழுக்கிறவங்க மத்தியில வாங்கன்னு கை கூப்பி என்னை வாழ வச்சண்டி. அவனை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு இவன் எனக்கு கள்ள புருஷன் இந்த ஊரு உலகம் 1000 பேசலாண்டி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் தான் நான் பெக்காதைய புள்ள. அவனுக்கு அப்புறம் தான் என் 2 குழந்தைகளும் எனக்கு. வாதர்மா வர போகலாம், 2 பேரும் வீட்டுல இருக்க வேணாம். பாத்தீங்களா உங்களை எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு குழந்தை தான் முக்கியம்னு போறாங்க. மச்சான், உங்க அம்மாவை எப்படி மயக்க வச்சிருக்கன்னு பாத்தீங்களா இல்லையா? பெத்த குழந்தைய விட குழந்தை தான் முக்கியம் அப்படின்ட்டு உங்க அம்மா உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. ஏய், உங்க அம்மாவையும் உங்க சித்தப்பனையும் பிரிக்கிறதா? பிரிச்சாதான் உங்க அம்மாவையும் உங்க சித்தப்பாவையும் பிரிக்க முடியாது மச்சான். பாசத்தை காட்டி உங்களை எப்படி மயக்க வச்சிருக்கான்னு பாத்துருக்கீங்களா? இது ஏன் குடும்ப விஷயம். ஏவையில்லாம பேசின மச்சானு கூட பார்க்க மாட்டேன். தப்புதான் மச்சான், மன்னிச்சுக்கங்க, தெரியாத பேசிட்டேன். முதல்ல அந்த ஓடுகாலி நாய இழுத்துக்கிட்டு வரேன். அந்த நாய் கழுத்துல அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இழுத்துட்டு வந்து இங்க போடுறேன். நீ தாலி கட்ட தயாராயிரு. மச்சான், சத்தம் போடாம சண்டை பண்ணாம அவளை அந்த வீட்ல இருந்து அழுகாம பிரிச்சுட்டு நான் கூட்டு வரேன் மச்சான். என்னமோ பண்ணு, ஆனா அவ அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ செத்தால் வாழ்ந்தாலும் உங்களோட நான் வாழணும், அப்படியே செத்தாலும் உங்களோட நான் சாகணும். சரியா? சரி மச்சான்.
அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவளை இழுத்துட்டு வந்துரு. அவ கழுத அந்த கழுத முண்டை சுத்து நம்ம கைக்கு கிடைக்கணும். அதுக்கு பிறகு அவளுக்கு அருமாதி பண்ணிடலாம். அவ கழுத்துல வேற எவனா தாலி கட்டி சொந்தம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல நீ தாலிய கட்டணும்னே. பஞ்சவர்ணம் உன் அண்ணன் முத்துமணி பிறந்ததுன்னா ஏழையா இருக்கலாம், ஆனா சாவறது பணக்காரனதான் சாவேன். அந்த தீபா எப்படி பதறடிச்சுக்கிட்டு என் பின்னாடி ஓடி வரணும் மட்டும் பொறுத்திருந்து பாரு. உனக்காக ஆசையா நீ விரும்பினபடி விஜய் நீ வந்துட்டு அஜித் குமார் எங்க? அஜித் குமார் பின்னாடி வர்றாரு. ஆமா, நான் ஆசைப்படுற பொருள் எது வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஜக்கு, உனக்காக நீ ஆசைப்பட்ட பொருள் உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப விட்டு விட்டு வேற ஏதாவது எடுத்துறாத கருமாந்திரம். இந்த ஜக்கு உனக்கு கிச்சன் இருக்கும். உன் 24 மணி நேரம் உன் நினைப்பு இதுல தான் இருக்குமா? கருமம். அது இல்லைன்னா உலகமே இல்லையே. உன் நினைப்பு அப்படி. யோ, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச பொருளே இல்ல. ஜக்கு, நான் உனக்கு பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா காட்ட முடியாது. குடுத்துட்டானே. சீ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஜக்கு, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. ஏன் அப்படி பண்ண? நீ சரி சரி தூக்கு போட்டு செத்து போயிருவேன். யோ சரி விடு, அவன் தெரியாம பண்ணிட்டான். சரி கடைசியா ஒண்ணு சொல்றேன். இந்த பீத்த பிராவ யாரு 4000 ரூபாய்க்கு விக்கிறாங்களோ, 4000 ரூபாய்க்கு அவங்க தான் என் புருஷன். வித்து காட்டு பார்க்கலாம். இந்த 4000க்கு 8000 பணமா கூட வாங்கிக்க, ஆனா என்னை கட்டிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. ஜக்கு, பணம் முக்கியம் இல்ல, அது வித்து காட்டுற திறமை தான் முக்கியம். வித்து காட்ட முடியுமா முடியாதா? வித்து காட்ட முடியுமா? சுடுகாடு ஓட்டவாயா, உன்னால முடியுமா முடியாது? எனக்கு அந்த அளவுக்கு எங்க புத்தி இருக்குது? நான் தான் புத்தி நம்பாம போ போ போ. யோ சுடுகாடு உன்னால விற்க முடியுமா முடியாதா? கொண்டு வா ஜக்கு, நான் வித்து காமிக்கிறேன். எப்படியா வைப்ப நீ? ஏய் யாரு இது? சிவகார்த்திகேயன் ஒருத்தர் இருந்திருக்காரு. என்னங்கய்யா இந்த மாதிரி இந்த பிரா நயன்தாரா போட்டு பிரா, இத உனக்கு இத விற்க போறேன், வாங்கிக்கிறியா? இது நயன்தாரா போட்டது. சரி, இந்த பிராவை வாங்கிக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிறதும் வாங்கிக்கலாம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? என்னையா மாப்பிள, இங்க பாரு, 4000க்கு நீ வச்சுக்க. ஜா பாரு, இந்த 1 பவுன் மோதிரத்துக்கு கொடுக்குறேன், வச்சுக்க. நீ 4000 மட்டும் பிரா வாங்கின மாதிரி என்கிட்ட கொடுத்துரு. எப்படி அவன் வந்து நான் வித்ததான் நினச்சிக்கிட்டு என்ன விரும்பிடுவா. சரி, என்னாச்சு, வித்தையா இல்லையா? இனியா பணம் எடுக்கிறாரு. பர்ஸ்ல 4500 ரூபாய் இருக்கும். என்ன அது அப்படியே இருக்கணும், சரிதா? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. என் திறமையை பாத்தியா? 4000 வச்சுக்க. பரவாயில்லையா, பரிசு கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? இவனுங்க 2 பேரும் மாமன் மச்சானுங்க, ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கூட்டாளி களவாணித்தனம் பண்ணிட்டானுங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சோ அப்பா, யோ ஏன் தூக்கு போடுறேன். ஏன் இப்படி பண்ணி தொலைஞ்ச ஓட்டவையா? சரி கடைசியா ஒரே ஒரு போட்டி வைக்கிறேன். அதெல்லாம் போட்டி வைக்கிறேன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என் புருஷன், புரியுதா?
என்ன போட்டி? சொல்லு சக்கு, சொல்லு சக்கு. உள்ள வச்சா இனிக்குது, வெளியில வச்சா ஒழுகுது. இந்த கேள்விக்கு மட்டும் யாரு கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்க தான் என் புருஷன். என்னது? உள்ள வச்சா இனிக்குது, வெளிய எடுத்தா ஒழுகுதா? நான் உள்ள வைக்கும் போது உள்ளேயே போயிருமே, கருமாந்திரம். என்ன சொல்ற? என்னன்னு தெரியலையே, ஒண்ணும் புரிய சக்கு, மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. நிஜமாவா? ஆமா. சொல்லு. உள்ள வச்சா இனிக்குது, வெளியே எடுத்தா ஒழுகுது. எஸ். அது என்ன தெரியுமா? என்னது? குச்சி ஐஸ். குச்சி ஐஸ். குச்சி ஐஸா? குச்சி ஐஸ் வாயில வச்சா இனிக்குது, வெளியே எடுத்தா சுட்டு சுட்டா ஒழுகுது இல்லையா? ஆமா. இப்படி. ஐயோ, கடைசி சீன்ல கதையை கெடுத்து முடிச்சிட்டானே. யோ, இனிமே யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் புருஷன். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சித்தப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. சித்தப்பாவா? சித்தப்பானா இங்கிலீஷ்ல அங்கிள் அர்த்தம். நல்லா இருங்க. எல்லாருக்குள்ளேயே பட்டி போட்டு 16 பெற்று பெருவாருவாங்க. கட்டி பிடிக்கிறதுக்கே இவ்வளவு இதமா இருக்குது. அவனுக்கு கட்டிக்கிறதுக்கு விட்டுட்டு போறேன், எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ. ஏமா 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 விட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? விட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? தாலி கட்டும் முன்ன கையும் மேல படலாமா? மாமா 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 வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? கையை தொட்டு பேச மட்டும் கடை போடலாமா? ஏமா 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 நாடறிய ஒன்னாகும் முன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே நாடறிய ஒன்னாகும் முன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே ஜாடை காட்டி ஆசை மூட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்சை தாக்கலாமா? உள்ள நிலை தெரிஞ்சும் இந்த கேள்வி கேட்கலாமா? ஏமா 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 கன்னி பொண்ணு பார்த்தவுடன் காதலிச்சு அவ
தேடி ஓடுறவே நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே உன்னை விட்டு உன்னை தேடி ஓடுறவே நிதமும் ஊரை ஏற்றி வேஷமெல்லாம் போடுறவே உள்ள இந்த உலகத்தையே உத்து பார்த்தா நீங்க இப்போ சொல்லுவது எல்லாமே உண்மைதான் கொஞ்சம் தூர நின்னு பழகுவதும் நன்மைதான் நன்மைதான் ஆமா 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 ஆமா